அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இன்றைக்கி கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் நடந்த அந்த ப்ரொடெஸ்ட் பிரச்சனை நடந்துச்சு. என்னென்னு பேசினாங்க கோர்ட்டுக்குள்ளே அண்ட் கோர்ட்டுக்கு வெளியே நடந்த அந்த ஒரு சீரியல் ட்ராமா எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்கள். கள்ளக்குறிச்சி CJM கோர்ட் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மக்களே கிட்டத்தட்ட 10 மணிக்கு முன்னாடியே செல்வி, ராமலிங்கம், செல்வியோடைய அவருடைய தம்பி எல்லாருமே வந்து உட்காந்துருக்குறாங்க. குட்டி பையன் முதற்கொண்டு இவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் யூடியூப்பில் பேசுகிற அந்த ஆயாக்கள் இருப்பாங்க பாருங்கள் மக்களே, அந்த ஆயாவும் கூட வந்து உட்காந்துருந்துருக்குறாங்க அந்த கோர்ட்டில். அது ஆயாக்கு என்னன்னு தெரியும் தெரியல, உட்காந்துருக்குது அந்த அம்மாவும். சரி, இப்போது கரெக்டாக ஒரு 10:20-10:25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளித்தரப்பை சார்ந்த திரு ரவிக்குமார், திருமதி சாந்தி ரவிக்குமார் மற்றும் அவங்களோட இந்த பிரின்சிபால் 3 பேரும் உள்ளே வராங்க. இந்த உள்ளே வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் தன்னோட பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ ஆன் பண்ணி வரக்கூடிய நபர்களை வீடியோ எடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். இதை பார்த்ததுமே அங்கே இருக்கக்கூடிய சுற்றி உள்ள நபர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு, என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி இருந்த மற்ற நபர்கள்லாம் அந்த செல்ஃபோனை பிடுங்கி டெலீட் பண்ணிருக்கிறாங்க வீடியோ. ஏன்னா கோர்ட்டுக்கு உள் ப்ரெமிசஸில் வீடியோ எடுப்பது அப்படிங்கிறது எந்த போலீஸும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அவங்க தெளிவாக தெரியும் மக்களே. நீங்கள் பார்த்தா தெரியும், மீடியா முதற்கொண்டு கோர்ட்டுக்கு வெளியே தான் கேள்வி கேட்க முடியும். கோர்ட்டுக்கு உள்ள 2 விஷயம் இருக்குது. அது வந்து இந்த வெராண்டாவாக இருக்கலாம், இல்லை கோர்ட் ஹாலாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல வீடியோ எடுப்பது அப்படிங்கிறதே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வெராண்டாக்கு நிற்கிறப்ப கூட அங்கே காவல்துறை சொல்லிட்டே இருப்பாங்க, ஃபோன் சைலண்டில் போடுங்க, ஃபோனை கீழே எடுத்து வைங்கன்பாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு உள்ளே போகிறப்போ, கோர்ட்டாக்குள்ளே போகிறப்போ உங்கள் செல்ஃபோன்ஸ் பாக்கெட்டில் இருந்ததுனால் ஃபோனத்தை கீழே வச்சுட்டு போங்க சார், பாக்கெட்டில் வைங்கன்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோர்ட்டுக்குள்ளே செல்ஃபோனை பயன்படுத்தி வீடியோ எடுப்பது அப்படிங்கிறதை கண்டிப்பாக கோர்ட்டும் காவல்துறையும் அனுமதிக்காதுன்றதை நம்ம பார்க்கணும் மக்களே. ஆனால் பள்ளித்தரப்பாட்டில் உள்ளே வரதை கோர்ட்டு உள்ளே நின்றுக்கிட்டு இப்படி எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த ராமலிங்கம் சுற்றி உள்ளவங்க பார்த்து கண்டித்து அந்த ஃபோனை பிடுங்கியிருக்காங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டிருக்க ராமலிங்கம். சரி, இது முடிஞ்சதுக்கு பிறகு பாக்கெட்டில் சும்மா போட்டிருந்தா பரவாயில்ல, பாக்கெட்டில் போட்டுட்டு அந்த பாக்கெட்டில் வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு பாக்கெட்டில் போட்டிருக்க ராமலிங்கம். இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் பரவன அந்த வீடியோ எந்த ஒரு சேனலும் எடுத்த வீடியோ கிடையாது. ராமலிங்கம் திருட்டுத்தனமாக கோர்ட்டு வாசல் வெராண்டாவில் உட்காந்து நின்றுக்கிட்டு பாக்கெட்டில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோவை ஆன் பண்ணி இதை பண்ண ஒரு ட்ராமா. எப்படி வந்து சீரியல்லாம் பொறுத்தளவுக்கு அப்பா ஸ்டார்ட் கேமராவுடனே ரோலிங் சார் அப்படின்னு சொன்னோடனே ஆக்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு பக்கா ட்ராமா நடந்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்து உள்ள வெராண்டாவில். ராமலிங்கம் செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுருக்காருன்னு தெரிஞ்ச உடனே செல்வி போட்ட ட்ராமா வந்து அதேபடியெல்லாம் செம்ம ட்ராமா பீச்சிச்சு. ஆக்டிங் அள்ளுது. அதாவது கண்ணில் தண்ணியே வராமல் எப்படி அழுகிறது என்பதை பார்த்து கொள்ளலாம் செல்வியின் அழுகையிலிருந்து மக்களே. அதாவது பாக்கெட்டில் கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அழுதுகிட்டு இருக்கக்கூடிய மக்களை யோசிச்சு பாருங்கள். உண்மையாலுமே துக்கத்தில் அழுகிறாங்களா இருந்தால் அழுதுகிட்டு இருக்க சமயத்தில் நடுவில் போலீஸ் வந்து என்னம்மா பேசாமல் இருமான்னு சொன்னால் டக்கு நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், சார் முடியல சார்னு சொல்லுவோம். ஆனால் கப்புன்னு ஆஃப் ஆகும் முகம், அப்படியே நார்மல் ஆகும், திருப்பி அப்படியே ரீஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே செம ஆக்டிங் அப்படிங்கிறது தெளிவாக பச்சையாக தெரிஞ்சது அந்த வீடியோவில் வந்து மக்களே. ரைட், இது முடியுது. கோர்ட்டில் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கோர்ட்டுக்கு உள்ள திரு பாப்பா மோகன் வந்துட்டு மறுபடியும் முதலிருந்து வாதாடுறாரு. ஏன் இதை வாதாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு அஃபிடவிட் பை தி ப்ராசிக்யூஷன் சைடு பார்த்தீங்கன்னா அதை தனியாக வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் கோர்ட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் வெளியே தெரியாமலே இருக்கின்றது பை த ப்ராசிக்யூஷன் சைட். இதெல்லாம் வந்து இந்த கலவரத்தை பற்றியும் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் முன் வச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்தில். ஸோ இதே விஷயத்தை முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கில் உங்களுக்கு வக்காலத்தே ஃபைல் பண்ணாமல் வந்து அது பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை எப்படி வைக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பை த ப்ராசிக்யூஷன் சைட்.
ஆர்கியூமெண்ட்டு முன் வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் யார், எதுக்கு இந்த ஆர்கியூ பண்ணுறீங்க இந்த கிளைண்ட்டுக்கு அப்படின்னு வக்காலத்து ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில். ஸோ வக்காலத்து ஃபைல் பண்ணப்படுகின்றது, மறுபடியும் ஆர்குமெண்ட் வைக்கிறார். ஸோ இன்றைக்கி மீண்டும் பாப்பா மோகன் அவர்கள் வந்து மொத்த ஆர்குமெண்ட்டு முன் வைக்கிறார். முன் வச்ச உடனே கேட்குறாங்க, சரி கேட்குறதுக்கு என்ன பதில் கேட்குறாங்க ப்ராசிக்யூஷனை பார்த்து. அவங்க சைடில் வந்து அவங்க ஏதோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே நீட் டைம் டு ஃபைல் அ கவுண்டர். ஆர்குமெண்ட்டை முன் வச்சுட்டாங்க, இவங்க சைடு ஆர்குமெண்ட்டை முன் வைக்கணும். ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதை தே மே ஃபைல் இட் ஆஸ் அ ரிட்டன் ஆர்குமெண்ட். ஸோ அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரிட்டன் ஆர்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணுறாரு, அடுத்த வாட்டி ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னதுனால 28/5 த கேஸ் இஸ் அட்ஜர்ன்ட். சரி, இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் என்ன இருக்குனால், என்ன சார் இது இவ்வளோ நாள் நீண்டுக்கிட்டு போகுமான்னு கேட்கலாம் மக்களே. இது ஒன்றுமே இல்லைங்க. அதாவது கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்த, விழுப்புரமில் நடந்த இதே வழக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் போச்சு, இவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, இவங்க என்னென்னலாம் கொடுத்ததுக்கு பிறகு இது ஓப்பனாக பேசினாங்க, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க, இவங்க எப்படி சிடிஆர் கேட்டாங்க, அது கொடுக்கக்கூடாது எப்படி ரூல்ஸ் இவங்க வந்து கோட் பண்ணாங்க, இது எல்லாமே மறுபடியும் நடக்க போகுது கள்ளக்குறிச்சி கோர்ட்டில். ரிப்பீட். ஏன்னா ஜட்ஜு மாறிட்டார். ஸோ அந்த கோர்ட்டில் நடந்த ப்ராசஸ் மொத்தமாக இப்போ ரிப்பீட் ஆக போகிறது. அதை அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பியும். வேறு எதுவுமே இல்லை மக்களே. என்னென்னால் அந்த கோர்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு பேசி ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு கடைசியாக தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிருந்த சமயத்தில் கோர்ட் மாற்றி விட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த கோர்ட், கள்ளக்குறிச்சி கோர்ட்டை பொறுத்தளவுக்கு தீர்ப்பை கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் நடந்துக்கூடிய விஷயங்கள் மக்களே. ரைட், இது முடிஞ்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பாப்பா மோகன் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. இப்போது 2 விஷயம் நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் விஷயம், திரு பாப்பா மோகன் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய மொத்தத்தையும் அவங்க கோட் பண்ணி ப்ராசிக்யூஷன் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோராகவே இவங்க கேட்கக்கூடிய மொத்தமும் இந்த கேஸை ட்ராக் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு சில பித்தலாட்ட வேலைகளாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் இங்கே ஜட்ஜு முன்னிலையில் நாங்கள் காட்டுவதற்கு ரெடி. ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். ஆனால் இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம கொடுத்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன் உள்ள கம்ப்யூட்டர் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறதை ஏற்றுக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, இந்த வீடியோக்களை கொடுத்தால் இந்த வீடியோக்களை இவர்கள் பப்ளிக் ஃபாரமில் போட்டு அஜிடேஷனை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்படித்தான் இந்த பெண்ணின் மரணத்தை அஜிடேஷன் ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை பண்ணி ஸ்கூலே எரிச்சாங்க இவங்க அப்படிங்கிறதை முதல் கொண்டு ப்ராசிக்யூஷன் தரப்பு கொடுத்திருக்கிறது மக்களே. எதுவுமே வெளியே வரவே இல்லை. பட் நாளைக்கு நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். அது இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதுக்கு என்ன ப்ராசிக்யூஷன் ரிப்ளை கொடுத்தாங்க முன்னாடி இன் விழுப்புரம் கோர்ட். மறுபடியும் அதே விஷயத்தை இங்கே கொடுக்கவும் போகிறாங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பட் பிஃபோர் தட் இன்றைக்கி சில விஷயம் பார்க்கணுன்னால், திரு பாப்பா மோகன் அவர்கள் இந்த கேஸை வந்து அப்பியர் ஆகிறாரு. ரைட்டு, அப்பியர் ஆகிறப்போ நீங்கள் என்ன செல்வி சொல்கிறாலோ அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிப்பீங்களா ப்ரெஸ் மீட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இவர் ஒரு வார்த்தை பேசுகிறார் இந்த ப்ரெஸ் மீட்டில், நம்ம கேட்குறப்ப தெரியுது. சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டு இளந்திரன் அவர்கள் கொடுத்த அந்த ஆர்டரில் கொடுக்கப்பட்ட அப்சர்வேஷன்ஸை நீக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதனால் நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். எனக்கு புரியவே இல்லை. எங்கே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நாளைக்கு நான் வெளியிட போகிற மக்களே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் எந்த இடத்துல, எந்த சென்டென்ஸில், எந்த வார்த்தையில் ஹைகோர்ட் கொடுத்த அப்சர்வேஷனை நீக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதே திருப்பாம அவங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எனக்கு. ஏன்னா நான் வந்து கனெக்ட்லாம் போட்டு பார்க்கறது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து நீக்க சொன்னால் அதை ஹைகோர்ட்டில் திருப்பி ஒரு ரீபெட்டிஷன் ஒன்று போட்டு அதை அந்த ஆர்டரை நீக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கேஸே நடக்கும். இப்படி எப்போ கேஸ் போட்டாங்க இவங்க ஹைகோர்ட்டில் போயிட்டு எப்போ பெட்டிஷன் போட்டாங்க இந்த விஷயத்தில் அப்படின்றது அதுவும் தெரியல எனக்கு. ஸோ செல்வி வந்து மீடியாவில் பேசக்கூடிய போடாக்களையும் பொய்களையும் அப்படியே பாப்பா மோகன் அவர்களும் மீடியாவில் போடா விட்டு உட்காந்துருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது இந்த இடத்துல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அதாவது அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்க வேண்டாம், ஆனால் இந்த அப்சர்வேஷனை பயன்படுத்தி ட்ரையல் நடத்தக்கூடாது. ட்ரையல் நடத்துகிறப்போ சார் ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க சார் தற்கொலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு ட்ரையல் நடத்தாதீங்க, ட்ரையலை வந்து நீங்கள் ப்ராப்பராக நடத்துங்க தான் சொல்லப்பட்டுச்சு.
ஆனால் இந்த இடத்துல ஹைகோர்ட்டோடைய அப்சர்வேஷனில் தற்கொலை அப்படிங்கிற வாக்கியத்தை நீக்க சொல்லி எங்கே உத்தரவு போட்டாங்க அப்படிங்கிறதை நாளைக்கு நாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வெளியிடுவோம் மக்களே. அதை நான் படித்தும் காட்டுவோம், மக்களுக்கு வந்து வெளியே விடுவோம். அது எங்கே வார்த்தை போட்டிருக்கு நீங்களாக சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி பொய் தகவலை மீடியாவில் பரப்புவது என்பது சரியான விஷயமா அப்படிங்கிறதே பாப்பாங்க தான் சொல்லணும். அப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உண்மை தகவலை கொடுக்கணும். இப்படி பொய் தகவலை கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கோர்ட்டில் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் போய் அப்பியர் ஆகுறீங்க, அந்த கிளைண்ட் தப்புன்றிருக்கு, கிரிமினலு ஃப்ராட்னா அது பரவாயில்ல, அது உங்களுக்கு தொழில் தர்மம், அது நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் மீடியாவில் வந்து பேசும்பொழுது எப்படி நீங்கள் தப்பான தகவலை கொடுக்க, அது கோர்ட்டோட ஜட்மெண்ட்டு தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் அது தப்பு இல்லையான்றதை இவ்வளோ நாள் வழக்கறிஞர் இருக்கக்கூடிய பாப்போம்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே தப்பாக கோட் பண்ணுறாரு வந்து வெளியே மீடியாக்கள். இது எவ்வளோ பெரிய குற்றம். இப்போ இந்த குற்றத்துக்கு என்ன பதில் சொல்கிற பாப்போம்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் மக்களே. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கோர்ட் வராண்டா வெளியே இந்த மாதிரி வந்து செல்ஃபோனில் கோர்ட்டுக்கு தெரியாமல், அங்கே சுற்றி உள்ள கோர்ட்டார்லைக்கு தெரியாமல், போலீஸ்க்கு தெரியாமல் செல்ஃபோனில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணி அதை மீடியாவுக்கு வெளியே விடுவது என்பது சட்டப்படி குற்றம் இல்லையா அப்படிங்கிறதை வழக்கறிஞரே சொல்லிட்டோம், பாப்பா மோனே சொல்லிட்டோம். ஏன்னால் கோர்ட்டுக்குள்ளே முக்கியமாக இந்த மாதிரி கத்துறதே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மீடியாவை ஆன் பண்ணி, வீடியோவை ஆன் பண்ணி இந்த மாதிரி கத்தி ஒரு ட்ராமா ஒன்று போட்டு இந்த வீடியோவை ஃபுட்டேஜை நீங்கள் மீடியாவுக்கு அனுப்பி விட்டு போட சொல்கிறீங்கனால் இது எவ்வளோ பெரிய கிரிமினல் அஃபென்ஸ், எவ்வளோ ஒரு கேவலமான செயல். இதனை கோர்ட் பார்த்து இன்னும் அனுமதிச்சிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் இதற்கு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களோட தாழ்மையான கோரிக்கை. நாளைக்கு அப்போ யாருன்னா உள்ளே வந்து தப்பு பண்ணுறவங்க, ஃப்ராடு பண்ணுறவங்க, ஸ்கூலை வந்து கலவரம் பண்ணி எரித்தவங்க, அதாவது தன்னுடைய வீட்டு பொண்ணையே மிரட்டி ஃபோனில் வந்து பிளாக்மெயில் பண்ணி ஃபோனில் வந்து கொலை மிரட்டல் விட்டு அது மூலிமா வந்து அந்த பொண்ணு பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பான தகவலை பரப்புறவங்க, இப்படி எல்லா விதமான ஃப்ராடுகளும் கிரிமினல்களும் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து சேனலில் கொடுத்துக்கிட்டு அதை போட வச்சுக்கிட்டு இருந்தா இஸ் இட் நாட் எ ஷேம் ஃபார் த கோர்ட்? அப்போ நீங்கள் கோர்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா? ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ மீடியா மூலிமா அட்ஜஸ்ட் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறீங்களா? வாட் இஸ் த இன்டென்ஷன் இதில்? இந்த கேள்வியை நாம் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி ரெஜிஸ்ட்ரார் அவர்கள், கோர்ட் ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்து எப்படி ராமலிங்கம் தன்னை பாக்கெட்டில் வந்து செல்ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து அந்த பொம்பளை அழுதுகிட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறத எல்லாமே கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும் தெரியுமா மக்களே? இந்த இடத்துல அந்த கோர்ட்டில் இருந்த ஒட்டுமொத்த காவல்துறை போலீஸ் ரோந்து ஸ்டாஃப் எல்லோரும் மாட்டுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க, ஏம்மா அந்த பாக்கெட்டில் செல்ஃபோன் ஆன்ல இருந்து நீங்கள் பார்க்கலையா, எப்படி விட்டீங்கன்னு கேட்பாங்க. எப்படி விட்டீங்க நீங்கள்? இப்படி ஒரு விஷயம் வெளியே போய் எப்படி விட்டீங்க நீங்கள்? எவ்வளோ தப்பான உதாரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த முறை அந்த இடத்துல வந்து ராமலிங்கமோ செல்வியோ போனால் இவர்களை கண்டிப்பாக நீதிபதி கேள்வி கேட்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இப்படி பண்ணீங்க? இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராதா? எப்படி நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் பரப்பலாம் வீடியோ போட்டுன்றத கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் சுவமோட்டை எடுத்து ஒரு வழக்கூட பதிவு பண்ணணும். நாளைக்கு யார் வேணால் இப்படி பண்ணலான்ற முன்னுதாரணம் ஆகி போயிடும், ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆகி போயிடும் இந்த விஷயம்லாம். இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன் மக்களே, பெஸ்ட் என்ன பண்ணணும்னால் திரும்ப சாந்தி அவர்கள் உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா மக்களே, சாந்தி அவர்கள் உள்ளே வரப்பையே செல்வியை பார்த்த உடனே ஐயோ படுபாவி இப்படி பண்ணிட்டியே, என் ஸ்கூலில் படித்த என் பொண்ணை இப்படி வந்து கார்னர் பண்ணி தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டியே, நீ நல்லா இருப்பியான்னு கத்தி தான் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். செல்வி பிரமிச்சிருப்பா, இன்னும் நான் சொல்லி பேசிட்டுருக்கிறாங்க. செல்வி ஷாக் ஆகிருப்பா. சாந்திகுமார் அவர்கள் சட்டத்துக்கு மதித்து கோர்ட்டோடைய டிக்னிட்டியை மதித்து அப்படி பேசாமல் அழாமல் இருந்தது தான் இதில் வந்து லூப்போல் ஆகி போச்சான்ற தகவல் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது மக்களே. செல்வி இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை முன்னுதாரணமாக காட்டிகிட்டு இருக்கிறதை இன்றும் இப்பொழுதும் கோர்ட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் நாளைக்கு செல்வி இன்னும் என்ன வேணாம் கூட பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கமாக ஆகிடும்ன்ற நம்மளோட தாழ்மையான ஒரு கோரிக்கை. கோர்ட் இதனை பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் பெடிஷன் சொல்லிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க,
அப்படி கேட்டதுக்கு அரசு தரப்பு என்னென்ன மாதிரி பதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க முன்னாடியே. இப்போ நான் அடுத்த வாட்டி பார்த்து இதே கொடுக்க போகிறாங்க, வேறு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதே நம்ம தெளிவான வீடியோ போடுற மக்களே. அது மட்டும் இல்லாமல் திரு பாப்பா மோகன் அவர்கள் தப்பான ஒரு தகவலை வெளியே பரப்பியிருக்காரு. அதுக்கான ஆதாரத்தையும் நான் வெளியிட போகிறேன். உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுன்றது அந்த வீட்டில் வெளியிட போகிற மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.